Hello everyone, good evening. நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம்னா அல்ட்ராசானிக்ஸ் பார்த்தோம். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் அல்ட்ராசானிக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் அல்ட்ராசானிக்ஸ். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக அல்ட்ராசானிக்ஸ்னா என்னன்னா இட் இஸ் ஏ மெக்கானிக்கல் வேவ் விச் எக்ஸிபிட் த ஃப்ரீக்வன்சி மோர் தென் 20,000 ஹெட்ஸ். ஓகேங்களா? 20,000 ஹெட்ஸுக்கு மேலே போனால் அது என்னன்னு சொல்லுவோம், நம்ம அல்ட்ராசானிக்ஸ் வேவ்னு பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணேன், ஒரு 10 டேஸாக வீடியோ போட முடியல. ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் ஆகி போச்சு. என்னன்னா நமக்கு சார்ஜே ஏறல என் ஃபோனில். ஓகேங்களா? 30% ஏறுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏறவே மாட்டேங்குது. அப்புறம் சர்வீஸ் கொடுத்துருந்தேன். 1 வீக் வந்து ஃபோனை வச்சுருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் கொடுத்தாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. சார்ஜரே ஏற மாட்டேங்குது. ஸோ தட் அது அப்படியே தான் நான் வந்து இப்போ இன்னைக்கு சரி வீடியோ எடுத்துடலாம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ தட் ப்ரொடக்ஷன் ஆஃப் அல்ட்ராசானிக்ஸ் அப்படின்னா நமக்கு என்னன்னா அல்ட்ராசானிக் வேவ் ப்ரொடக்ஷன் வந்து என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு இருக்குது சிலபஸில். ஓகேங்களா? அண்ணா யூனிவர்சிட்டியில் நமக்கு ஃபர்ஸ்ட் இயர்ஸில் அப்ளைடு ஃபிசிக்ஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்னென்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா மேக்னட்டோஸ்ட்ரிக்ஷன் மெத்தட். ஓகேங்களா? ஸோ தட் மேக்னட்டோஸ்ட்ரிக்ஷன் ஜென்ரேட்டர். ஓகேங்களா? மேக்னட்டோஸ்ட்ரிக்ஷன் ஜென்ரேட்டர், அப்புறம் பீசோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர், அப்புறம் மெக்கானிக்கல் ஜென்ரேட்டர். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலி 3 டைப்ஸ் ஆஃப் ஜென்ரேட்டர் டு ப்ரொடக்ஷன் ஆஃப் அல்ட்ராசானிக்ஸ் வேவ். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேக்னட்டோஸ்ட்ரிக்ஷன் ஜென்ரேட்டர்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே நமக்கு we have used the ferromagnetic rod. ஓகே, ஒரு ஃபெரோமேக்னெட்டிக் ராட் எடுத்து அதுக்கு என்ன பண்ணுவோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுவாங்க. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒரு ஃபெரோமேக்னெட்டிக் ராடுக்கு அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுன்னா அது வைப்ரேஷன் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? எக்ஸ்பென்ஷன் கான்ட்ராக்ஷன் ஆகி என்ன பண்ணுன்னா கண்டினியூஸ் வைப்ரேஷன். அது என்ன பண்ணும், நமக்கு ஒரு அல்ட்ராசானிக் வேவை நமக்கு ப்ரொடக்ஷன் பண்ணும். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் மேக்னட்டோஸ்ட்ரிக்ஷன் ஜென்ரேட்டர். ஓகேங்களா? மேக்னெட்டிக் ஃபீல்டை ஃபெரோமேக்னெட்டிக் ராடுக்கு அப்ளை, லைக் ஐரன், கோபால்ட், நிக்கலுக்குலாம் நம்ம என்ன பண்ணோம்னா ஃபெரோமேக்னெட்டிக் ராடுக்கு நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணால் என்ன நடக்கும்னா அது எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் மூலியமா அது என்ன பண்ணா வைப்ரேஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தட் இட் வில் ப்ரொடியூஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ தட் எனர்ஜி இஸ் ஹேவிங் exhibit more than 20,000 hits, so that only we can call as ultrasonics. Okay, இந்த மேக்னட்டோஸ்ட்ரிக்ஷன் பிரின்சிபல் தான் நமக்கு என்ன ஒர்க் ஆகுதுன்னா பெல் ஒர்க் ஆகுதுங்களா? பெல் அடிக்கிறோம் இல்லைங்களா? ஸ்கூல் பெல் பார்த்தீங்கன்னா அடிக்கும்போது நமக்கு கிர்ன்னு சவுண்ட் அடிக்கும். ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஃபெரோமேக்னெட்டிக் ராட் வச்சிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம ஒரு காயிலுக்கு கரண்ட் அப்ளை பண்ணும்போது அந்த கரண்ட் என்ன பண்ணணும்னா ஒரு இந்த பக்கம் போய் நமக்கு என்ன பண்ணும், ஒரு எனர்ஜியை கொடுக்கும். ஓகே, அந்த எனர்ஜி என்ன பண்ணும், நமக்கு இந்த ராட் என்ன பண்ணும், நமக்கு கம்ப்ரஷன் எக்ஸ்பென்ஷன் ஆகும். கம்ப்ரஷன் எக்ஸ்பென்ஷன் கண்டினியூஸாக நடந்தால் என்ன பண்ணுங்க, வைப்ரேஷன் ஆகும். ஓகே, அந்த வைப்ரேஷன் போது நம்ம என்ன பண்ணுறோம்னா இடையில நடுவில் போய் நம்ம ஒரு பிளேட் மாதிரி நம்ம ஏதாவது வச்சோம்னா என்ன பண்ணும், அது மேலே போய் கட 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 கடன்னு இப்படி அடிக்கும். ஓகேங்களா? அதுதான் நமக்கு மேக்னட்டோஸ்ட்ரிக்ஷன் ஜென்ரேட்டர். வி ஆர் கோயிங் டு யூஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு டு வைப்ரேட் த ஃபெரோமேக்னெட்டிக் ராட். ஓகே, அதுதான் மேக்னட்டோஸ்ட்ரிக்ஷன் ஜென்ரேட்டர் ஒரு மெத்தட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பீசோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர்னு வச்சிருக்காங்க. ஓகே, பீசோனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரெஷர். அதாவது பீசோக்கு டைரக்ட் மீனிங் என்ன, ஸ்குவீஸ்னா என்னன்னா புளியறது, அதாவது அமுக்கிறது, எல்லா பக்கமும் போட்டு நமக்கு நசுக்கிறது. ஓகே, அதுக்கு பேர் தான் பீசோ. எலக்ட்ரிக்கல் நமக்கு ப்ரொடக்ஷன் ஆஃப் சார்ஜ். ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ தட் மெக்கானிக்கல் எனர்ஜி கன்வெர்ட் இன்டு நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, தட் இஸ் கால்ட் அஸ் நமக்கு பீசோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர். ஓகே, நம்ம என்ன பண்றோம், மெக்கானிக்கல் ப்ரெஷர் கொடுக்குறோம். ஓகே, ஒரு கிறிஸ்டல் எடுத்து நம்ம என்ன பண்றோம், மெக்கானிக்கல் ப்ரெஷர் கொடுத்து அது என்ன பண்றோம், நம்ம அதுல இருந்து நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எடுத்தா அதுக்கு பேர் தான் பீசோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர். இந்த பீசோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம், ஒரு சில கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அந்த கிறிஸ்டல்லாம் என்ன பண்ணுவோம்னா எந்த கிறிஸ்டல் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி வாங்கிட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுக்குதோ அதுக்கு பேர் தான் நமக்கு பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல்ஸ் ஆர் பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெக்கானிக்கல் ஜென்ரேட்டர் இருக்கு. ஓகே, மெக்கானிக்கல் ஜென்ரேட்டருக்கு இது இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக்கலா மெக்கானிக்கல் எனர்ஜி வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு எனக்கு என்ன டிஃபரன்ஸ் வரும், இங்கேயும் நமக்கு என்னது, நமக்கு பீசோனா நமக்கு ப்ரெஷர், அதாவது மெக்கானிக்கல் எனர்ஜி வாங்கிட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுவோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் எனர்ஜி வாங்கிட்டு நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வெர்ட் பண்ணுவோம். ஆனால் இங்கே என்ன டிஃபரன்ஸ்னா நமக்கு இங்கே எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் பிரின்சிபல் தான் மெக்கானிக்கல் ஜென்ரேட்டர் ஒர்க் ஆகுது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்ங்கிற பிரின்சிபல் கிடையாது. ஜஸ்ட் நம்ம வந்து ப்ரெஷர் கொடுத்தா என்ன பண்ண நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடக்ஷன் பண்ணும். ஓகே, நமக்கு சிலபஸ் என்ன வச்சுக்கலாம், அண்ணா யூனிவர்சிட்டியில் பீசோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் மட்டும் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பீசோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் தான் நமக்கு சிலபஸ்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, அது எப்படி ஒர்க் ஆகும், அதுல இருந்து எப்படி நமக்கு அல்ட்ராசானிக்ஸ் வேவ் எடுக்கிறோம் அப்படிங்கறத வச்சுக்காங்க. ஓகே, ஸோ டுடே we are going to see பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸ். என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் பீசோ எலக்ட்ரிக் மெக்கானிக்கல் எனர்ஜி வாங்கிட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ அது பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பண்றோம்னா பீசோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் எப்படி நமக்கு ஒர்க் ஆகுது, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் டாபிக் வேணும்னா சொல்லுங்க. ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாரு, என்ன கேட்டா வேண்டர்போ மெத்தட் வந்து சொல்லுங்க சார் அப்படின்னு பார்த்தா, அதுவும் ரெசிஸ்டிவிட்டி மெஷர் பண்ணுறதுக்கும் ஹால் ஆஃப் இட் கண்டுபிடிக்கிறதுக்கும் நமக்கு வேண்டர்போ மெத்தட் யூஸ் பண்றாங்க. ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா 4 மெத்தட். அது வந்து நான் சீக்கிரமா ஒரு 2 டேஸ்ல வீடியோ போட்டுறேன். சரிங்களா? ஸோ தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல். ஸோ பீசோனா நமக்கு ஸ்பீஸ், ஓகே, நசுக்கிறது, அதாவது ப்ரெஷர் கொடுக்கறது. இட் இஸ் இன்டைரக்ட்லி கால்ட் அஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி. ஓகே, மெக்கானிக்கல் எனர்ஜி கொடுத்தா என்ன பண்ணும், நமக்கு எலக்ட்ரிக்கல் சார்ஜ் கிரியேட் ஆகும். அந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகி நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வரும். ஸோ தட் பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல். ஸோ எந்த மெட்டீரியல்ஸ்லாம் நமக்கு ப்ரெஷரை வாங்கிட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுக்குதோ அதுக்கு பேர் நமக்கு பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக்காக நம்ம கேஸ் அடுப்பு பற்ற வைக்கும்போது நமக்கு லைட்டர் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த லைட்டர் யூஸ் பண்ண மாதிரி நம்ம என்ன ஜஸ்ட் ஒரு ப்ரெஷர் தான் கொடுக்குறோம். ஓகே, டப்னு அடிக்கிறோம். அடிக்கும் என்னன்னா உள்ளுக்குள்ள நமக்கு பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸ் வச்சிருப்பாங்க, கிறிஸ்டல். அது என்ன பண்ணும், நமக்கு இமீடியட்டா இட் வில் ப்ரொடியூஸ் சார்ஜ். ஓகேங்களா, சார்ஜை ப்ரொடியூஸ் பண்ணி அது பண்ண எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சப்ளை பண்ணும். அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அந்த ஸ்பார்க் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா கேஸ் அடுப்பு பற்ற வைக்கிறோம். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் எல்லாத்து வீட்லயும் இருக்கிற ஒரு பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டலோட ஒன் ஆஃப் த மெயின் அப்ளிகேஷன். ஓகேங்களா, நமக்கு லைட்டர், அதனால நான் வச்சுங்க. ஸோ குவார்ட்ஸ் கிறிஸ்டல், அங்கே என்னன்னா குவார்ட்ஸ் கிறிஸ்டல் என்னென்ன மெட்டீரியல்ஸ்னா குவார்ட்ஸ் கிறிஸ்டல் ஃபர்ஸ்ட். ஸோ குவார்ட்ஸ்னா ஜென்ரலாக சிலிக்கன் டை ஆக்சைடு, அது பேர் நமக்கு குவார்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ அடுத்து டூர்மலைன். ஓகேங்களா, டூர்மலைன்ங்கிறது கிறிஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டை போலரைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, டூர்மலைன் கிறிஸ்டல் லேசர் லைட்டை போலரைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இதுதான் சைக்ளோசிலிகேட், அதோட பேசிக் காம்பவுண்ட் நேம். ஓகேங்களா, சைக்ளோசிலிகேட்ல நமக்கு மெயினாக என்ன யூஸ் பண்ணிருப்பாங்க, போரான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராக் சால்ட். ஓகே, ராக் சால்ட், இந்த ராக்குங்கிற பேர் என்னன்னா நமக்கு பிரான்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ், அந்த பிளேஸ்ல வந்து இந்த சால்ட் கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த பேர் என்னன்னா ராக் சால்ட்னு வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ தட் சோடியம் பொட்டாசியம் டார்ட்ரேட். ஓகே, இதோட கெமிக்கல் ஃபார்முலா. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன கலர்ல இருக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு கலர்லெஸ்ஸாக இருக்கும். அப்புறம் நமக்கு பர்பிள் கலர், கிரீன் கலர், நமக்கு ரோஸ் கலர், அப்புறம் இந்த மாதிரி நிறைய கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா லித்தியம் நியோபைட். ஓகே, லித்தியம் நியோபைட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல்ல வரும். ஓகேங்களா, பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் மெட்டீரியல்ஸ் 1 2 3 மூணு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் மெட்டீரியல்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிறிஸ்டல்ஸ் சிந்தட்டிக்ஸ். ஓகே, சிந்தட்டிக்ஸ்னா மேன்மேட் மெட்டீரியல்ஸ். ஓகே, ஸோ லித்தியம் நியோபைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு கிறிஸ்டல் வரும். அது லெட் ஜிங்கோனைட், லெட் பிபினா நமக்கு லெட், ஜிங்க், டைட்டனேட். ஓகேங்களா, ஸோ லெட் ஜிங்க் டைட்டனேட் தான் பிஜெட்டின்னு இருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேரியம் டைட்டனேட், அடுத்தது லெட் டைட்டனேட். ஓகே, இதான் நமக்கு பார்த்தீங்கன்னா செராமிக்ஸ்ல வரும். ஓகே, இதெல்லாம் நமக்கு செராமிக்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ZnO2 கேலியம் நைட்ரேட். ஓகே, கேலியம் நைட்ரேட் இன்னும் வந்து செமிகண்டக்டிங் மெட்டீரியல் வரும். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளைசின், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயோமெட்டீரியல்ஸ் வரும். ஓகே, ஸோ இது எல்லா மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா இட் வில் ப்ரொடியூஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி கன்வெர்ட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா ப்ரொடக்ஷன் கொடுக்கும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் கால்ட் அஸ் பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸ். எஸ்பெஷலி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் த்ரீயும் நமக்கு பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸோட நேச்சுரல் காம்பவுண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிறிஸ்டல். ஓகேங்களா, பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல். இது வந்து பார்த்தீங்கன்னா பீசோ எலக்ட்ரிக் செராமிக்ஸ். ஓகே, இதெல்லாம் நமக்கு பிஇசெட், பேரியம் டைட்டனேட், அப்புறம் லெட் டைட்டனேட். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பீசோ எலக்ட்ரிக் செமிகண்டக்டர்ல வரும். ஓகே, கேலியம் நைட்ரேட். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு biomaterials. Okay, so these materials are production of electrical energy by the application of mechanical energy or pressure. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் we are going to see நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு ஒரு குவார்ட்ஸ் கிறிஸ்டலை மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, அந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல்ல எப்படி இருக்கும், அதோட ஆக்சிஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ டுடே we are going to see நம்ம என்ன பண்றோம், நம்ம பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டலை நம்ம எப்படி நம்ம டிரா பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஒரு குவார்ட்ஸ் கிறிஸ்டல், சின்ன கிறிஸ்டல், அது ஒரு நமக்கு பர்பிள் கலர், ஒரு கிரீன் கலர், ஒரு கலர்லெஸ்ஸாக கூட இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஹெக்ஸாகோனல் பேக்கெட்ல இருக்கும். ஓகே, ஹெச்சிபி ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஹெக்ஸாகோனல் க்ளோஸ்டு பேக்கெட் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, கிறிஸ்டல் செக்ஷன்ல சொன்னா ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக்கா இப்படி போடுங்க, இப்படி ஒரு பேஸ், இப்படி பேஸ், இப்படி பேஸ், ஓகே, இந்த மாதிரி 6 ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, 1 2 3 4 5 6. அப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி இருக்கும், இதோட பாட்டம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், நம்ம இதை கனெக்ட் பண்ணணும். இப்படி கனெக்ட் பண்ணணும், இது இப்படி கனெக்ட் பண்ணுங்க, இது இப்படி கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, இது இப்படி கனெக்ட் பண்ணுங்க, எல்லா இடத்தையும் கனெக்ட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேக் சைடு, இது வந்து ஃப்ரண்ட் சைடு. பேக் சைடு நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி டாட் சிம்பிள் போட்டு காட்டும் இந்த மாதிரி. ஓகே, அதே மாதிரி இந்த பக்கம் இப்படி காட்டும். ஓகேங்களா, அப்புறம் என்னன்னா இந்த கார்னர்ல நம்ம என்ன இப்படி கனெக்ட் பண்ணிடணும். ஓகே, 1 2 3. சரிங்களா, அதே மாதிரி இந்த பக்கம் பாட்டம். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த டாப் ஃபேஸ் இருக்குல்ல, இந்த டாப் 6 ஃபேஸ் இருக்குல்ல, 1 2 3 4 5 6, இது எல்லாமே என்ன பண்ணா ஒரு கோன் மாதிரி நம்ம என்ன பண்ணணும் உள்ள கவர் பண்ணிருப்பாங்க மேல. ஓகேங்களா, டாப் ஃபேஸ் இந்த மாதிரி ஒரு பார்ட் பொல்லி வச்சு என்ன பண்ணணும், இப்படி கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த மாதிரி
ஆக்சுவலி இது 2Dக்குலாம் என்னால் போட முடியல. 3Dன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டாப் ஸ்பேஸ் 6 ஃபேஸும் நமக்கு என்ன இப்படி கூம்பு மாதிரி மேலே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஓகேங்களா? இந்த நமக்கு கோன் மாதிரி ஆக்சிஸ் இருக்குல்ல, இந்த கோன் மாதிரி பாயிண்ட் ரெண்டையும் நம்ம என்ன பண்றோம், நம்ம கனெக்ட் பண்றோம். ஓகேங்களா? கனெக்ட் பண்ற ஆக்சிஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், நமக்கு ஆப்டிக்கல் ஆக்சிஸ் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஆக்சிஸ் பேர் வந்து நமக்கு ஆப்டிக்கல் ஆக்சிஸ். ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா there are 3 important ஆக்சிஸ் இருக்கு. ஓகே. என்னென்ன ஆக்சிஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா ஸோ அது எப்படி பாக்குறதுன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இப்ப ஒரு ஸ்ட்ரக்சர் போடுறோம் நம்ம. ஓகே. இந்த மாதிரி ஓகே. இப்படி வந்து நம்ம ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும் எடுத்துக்கணும். ஓகே. ஒன்று டாப் ஃபேஸ் இல்லாட்டி பாட்டம் ஃபேஸ். இதில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கார்னர் இருக்குல்ல, அந்த கார்னர்லாம் கனெக்ட் பண்ணுறோம். ஓகே. இந்த கார்னர்லாம் கனெக்ட் பண்ணுற ஆக்சிஸ் பேர் தான் நமக்கு எலக்ட்ரிக்கல் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. எக்ஸ் ஆக்சிஸ் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே. எலக்ட்ரிக்கல் ஆக்சிஸ் X1. ஓகேங்களா? அப்புறம் இந்த பக்கம் இது X2. ஓகேங்களா? இது நமக்கு X3. ஸோ X1, X2, X3 மூணுமே வந்து நமக்கு இது பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகும். ஓகே. ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரிக்கல் ஆக்சிஸ் சொல்லுவாங்க. ஓகே. எலக்ட்ரிக்கல் ஆக்சிஸ். ஓகே. X1, X2, X3. ஸோ இது X1 னா இது X1 தான், இது X2 னா இது X2 தான், இது X3 தான், நமக்கு வந்து இது X3 தான். ஓகே. இதுக்கு பேர் தான் நமக்கு எலக்ட்ரிக்கல் ஆக்சிஸ். ஸோ சென்டர்ல போறதுக்கு பேர் தான் நமக்கு இந்த ஆக்சிஸ் பேர் தான் நமக்கு Z ஆக்சிஸ் சொல்லுவாங்க. we can call as நமக்கு ஆப்டிக்கல் ஆக்சிஸ். ஓகே. இந்த ஆப்டிக்கல் ஆக்சிஸ்க்கு இந்த எலக்ட்ரிக்கல் ஆக்சிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு இப்படி பாருங்க, நமக்கு இந்த கிறிஸ்டல் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ் நமக்கு இப்படி தானே போகும் ஃபிளாட்டா. இந்த ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பெர்பெண்டிகுலரா போகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரிக்கல் ஆக்சிஸ். இதுல மெக்கானிக்கல் ஆக்சிஸ் இருக்கு. மெக்கானிக்கல் ஆக்சிஸ்னா என்ன அப்படின்னா இந்த ஃபேஸ் இருக்குல்ல, இந்த ஃபேஸ் 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6 ஃபேஸையும் நம்ம என்ன பண்ணணும், சென்டர்ல போடணும். ஓகே. அதுக்கு பேர் தான் நமக்கு மெக்கானிக்கல் ஆக்சிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி போடுறோம் பாருங்க, இந்த ஆக்சிஸ்க்கு நம்ம இந்த ஃபேஸுக்கு நடுவுல போகும், அதே மாதிரி இந்த ஃபேஸுக்கு நடுவுல போகும். ஓகே. இது பேர் நமக்கு Y1. இது Y1 னா இது Y1 தான். ஓகேங்களா? அப்புறம் பாருங்க இங்க ஃபேஸ், இந்த பக்கம் இந்த ஃபேஸ் இது வந்து நமக்கு Y2. ஓகே. இது Y2 னா இது Y2 தான். ஓகே. மெக்கானிக்கல் ஆக்சிஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு Y3. இது Y3 னா இது நமக்கு வந்து Y3. ஓகேங்களா? மெக்கானிக்கல் ஆக்சிஸ். ஸோ X1, X2 and X3 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரிக்கல் ஆக்சிஸ். மெக்கானிக்கல் ஆக்சிஸ்னா மெக்கானிக்கல் ஆக்சிஸ் அப்படின்னா Y1, Y2 and Y3 இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு மெக்கானிக்கல் ஆக்சிஸ். ஸோ சென்டர்ல போறது நமக்கு ஆப்டிக்கல் ஆக்சிஸ் Z1. ஓகே. இஜெட்டுங்கன்னா ஆப்டிக்கல் ஆக்சிஸ். இந்த ஆப்டிக்கல் ஆக்சிஸ் வந்து இந்த கூம்போட கனெக்டையும் இந்த கோனோட கனெக்ட் பாயிண்ட்டையும் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு சென்டர்ல நடுவில் போகும். ஓகே. அது ஆப்டிக்கல் ஆக்சிஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா X1, X2ங்கிறதுலாம் X1, X2, X3லாம் எலக்ட்ரிக்கல் ஆக்சிஸ். Y1, Y2, Y3லாம் நமக்கு மெக்கானிக்கல் ஆக்சிஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம பார்த்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பீசோ எலக்ட்ரிக் ஆசிலேட்டர் வந்து எப்படி நமக்கு வந்து ஒரு அல்ட்ராசோனிக் வேவ் ப்ரொடக்ஷன் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.